अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। इन्नल हम्दलिल्लाहि नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नऊदु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्याति अअमालिना। मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल्हु फला हादिय लहु। अशहदु अल्ला इलाहा इल्लल्लाह व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बाद। या अय्युहन्नास इत्तकू रब्बकुमुल्लज़ी खलक़कुम मिन नफ्सिन वाहिदा व खलक़ मिन्हा ज़ौजहा व बस्स मिन्हुमा रिजालन कसीरन व निसा वत्तकुल्लाहल्लज़ी तसाअलून बिही वल अर्हाम இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் உத்தம சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் முஸ்லிம்கள் மீதும் குறிப்பாக உங்கள் மீதும் என் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவளாக எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். உங்கள் மத்தியில் நான் எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு தராஹி என்று சொல்லப்படும் இரவு தொழுகை. இஸ்லாத்தின் பெயரால் நம்ம எந்த காரியத்தை செய்வதா இருந்தாலும் அந்த காரியமானது திருமறை குரானிலும் இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை வழிகாட்டுதலும் அமைஞ்சிருக்கணும். திருமறை குரானிலும் நபி வழியிலும் இல்லாத காரியங்கள் இஸ்லாத்தின் காரியங்களாகவே இருக்க முடியாது. தொழுகை உள்ளிட்ட அனைத்து வணக்க முறைகளையும் நமக்கு கற்றுத் தருவதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை அல்லாஹ் அனுப்பி வச்சிருக்கான். அல்லாஹ் தன் திருமறையில் சொல்லும்போது அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்றைய தினம் உங்கள் மார்க்கத்தை உங்களுக்காக நிறைவு செய்து விட்டேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா தன் திருமறையில் சொல்கிறான். மன் அமின அமனன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன், நமது கட்டளை இல்லாமல் எந்த செயலையேனும் யாரேனும் செய்தால் அது நிராகரிக்கப்பட்டதாகும்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு எச்சரிக்கை செஞ்சுருக்காங்க. எனவே நமது தொழுகை முறையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காட்டி தந்த வழியில் மட்டுமே அமையணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்படி தான் செஞ்சாங்க அப்படின்னு தெளிவாக தெரியும் போது அதற்கு மாற்றமாக எவ்வளவு பெரிய மேதைகளாக இருந்தாலும் இமாம்களாக இருந்தவங்க அவங்க சொன்னாங்கன்னா அது புறக்கணிக்கக்கூடியவங்களாக இருக்கணும். மாலிக் பின் ஹுவைரிஸ் அலி அவங்களோட தலைமையில் வெளியூர் இளைஞர்கள் இஸ்லாத்தை ஏற்க வராங்க. அவர்களை 20 நாட்கள் தம்முடன் தங்க வைத்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவ்விளைஞர்கள் திரும்பி செல்லும் போது என்னை எவ்வாறு தொலை கண்டீர்களோ அவ்வாறே நீங்களும் தொழுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட சொல்லியிருக்காங்க. நபி அவர்கள் வழிகாட்டுதல் முறையில் தான் நம்ம தொழுகை அமையணும்னு இந்த ஹதீஸ் மூலம் நம்ம அறியலாம். புனிதமிக்க இந்த ரமலான் மாதத்தில் மக்கள் பேராவத்துடன் தராவி தொழுகை என்ற பெயரில் 20 ரக்காத்துகளை தொழுவதை வழக்கமாக கொண்டு வராங்க. ஒவ்வொரு ரமலான் மாதத்திலும் பல ஊர்களில் தொழுகை குறித்து முஸ்லீம்களிடத்திலே பல கருத்து வேறுபாடுகள் வருது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுத பல்வேறு தொழுகைகளும் அவருக்கான பேர்களும் நூல்களில் தெளிவாக கூறப்பட்டிருக்கு. இரவில் தொழப்படும் தொழுகைக்கு பல பேரும் இருக்குது. சலாத்துல்லைல் இரவு தொழுகை, கியாமுல்லைல் இரவில் நிற்குதல், தஹஜத் விழித்து தொழும் தொழுகை, வித்ர் ஒற்றைப்படை தொழுகை, இந்த மாதிரி பல பேர்கள் ஹதீஸில் கூறப்பட்டிருக்கு. ஆனால் தராவி என்று சொல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பயன்படுத்தவோ இல்லை தராவி என்ற தொழுகையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுததாகவோ எந்த ஹதீஸ்லையும் குறிப்பிடப்படலை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட இரவு தொழுகையை நம்ம ஆய்வு செஞ்சு பார்த்தோம் அப்படின்னா ரமலான்லையும் ரமலான் அல்லாத காலங்களிலும் ஒரே மாதிரியாக தான் தொழுதிருக்காங்க அப்படின்றத அறியலாம். மற்ற மாதங்களில் இரவு தொழுகையை தொழுவதற்கு மக்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆர்வம் மூட்டியதை விட ரமலான் மாதத்தில் அதிகமாக ஆர்வம் மூட்டியிருக்காங்க. தஹஜத் எனும் இரவு தொழுகையை மற்ற நாட்களில் தொழாதவங்க ரமலானிலாவது தொழுது நன்மையை அடைஞ்சு கொள்ளணும் என்ற அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரமலான் மாதத்தில் இரவு தொழுகை தொழுவதற்கு முக்கியத்துவம் அளிச்சிருக்காங்க. ரமலானில் யார் நின்று வணங்குகிறாரோ அவரது முன்பாவங்கள் மன்னிக்கப்படும் என்பதும் நபி வழியும் ஆகும். இன்னும் ரமலான் மாதத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தொழுகை எப்படி இருந்தது என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இடத்துல அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹா கேட்குறாங்க. அதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, ரமலானிலும் மற்ற மாதங்களிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 11 ரக்காத்துக்கு மேலே அதிகமாக்கியதில்லை. முதலில் 4 ரக்காத்துகள் தொழுவார்கள், அதன் அழகையும் அதன் நீளத்தை பற்றியும் என்னிடத்தில் கேட்காத. பின்னர் 4 ரக்காத்துகள் தொழுவார்கள், அதன் அழகையும் அதோட நீளத்தையும் பற்றி என்னிடம் கேட்காத. பின்னர் 3 ரக்காத்துகள் தொழுவார்கள் அப்படின்னு சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பதில் அளிக்கிறாங்க. இதிலிருந்தே ரமலான்லையும் ரமலான் அல்லாத மற்ற மாதங்களையும் ஒரே மாதிரி தான் ரசூலுல்லாஹ் தொழுதிருக்காங்க அப்படின்றது தெரிய வருது. எனவே ரமலானில் தொழுகிறதும் இரவு தொழுகை தான், ரமலானுக்குன்னு தனி தொழுகையும் இல்லை. மற்ற மாதங்களில் தொழும் அதே தொழுகை தான், இரவு தொழுகை தான் ரமலானிலும் உள்ளது என்று தெளிவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட மனைவியான ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவே சொல்கிறாங்க. ரமலானில் சிறப்பு தொழுகை இல்லைன்னு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொன்னதுக்கு பின்னாடி தராவி தொழுகை எங்கேருந்து வந்துச்சு? ரமலான்லையும் மற்ற மாதங்கள்லையும் ஒரே தொழுகை தான் என்று நம்ம மேற்கண்ட ஆதாரத்தை எடுத்து காட்டினாலும் தஹஜத் வேறு தராவி வேறு என்று சொல்லக்கூடியவங்களாக இருக்காங்க.
தஹஜத் என்பது எல்லா நாட்களும் தொழ வேண்டிய தொழுகையின் பெயர். ரமலான் மாதத்தில் தஹஜத் தொழுகையுடன் தராவி என்ற மற்றொரு தொழுகையும் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாக இருக்காங்க. தஹஜத் வேறு தராவி வேறு என்று வேறுபடுத்தி சொல்கிறவங்களால அதற்கான ஆதாரத்தை எடுத்து வைக்கவே முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்துட்டு தஹஜத் தொழுதுட்டு ரமலான் மாதத்தில் மேலும் 20 ரக்காத்துகள் தொழுவார்கள் என்ற ஆதாரத்தை காட்டவே முடியாது. 20 ரக்காத் தொழுகைக்கு எந்த ஆதாரமும் இல்லை என்று தெளிவாக தெரிந்த பின்னாடியும் சிலர் காரணம் சொல்லி நியாயப்படுத்தக்கூடியவங்களாகவும் இருக்காங்க. எப்படி நியாயப்படுத்துகிறாங்கன்னு பார்த்தா 20 ரக்காத்துக்கு ஆதாரம் இல்லைனாலும் நன்மைகள் அதிகமாக செய்வது தவறா என்ன அப்படின்னு சொல்லி காரணம் சொல்லக்கூடியவங்களாக இருக்காங்க. அதிகமாக நன்மை செய்கிறோமா குறைவாக நன்மை செய்கிறோமா அப்படின்றது பிரச்சனை இல்லை. அல்லாஹும் ரசூலும் காட்டி தந்த முறையில் செய்கிறோமா அப்படின்றது தான் முக்கியம். அல்லாஹ் தஆலா தன் திருமறையில் சொல்லும்போது, உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு அருளப்பட்டதையே பின்பற்றுங்கள், அவனை விடுத்து மற்றவர்களை பொறுப்பாளராக்கி பின்பற்றாதீர்கள், குறைவாகவே படிப்பினை பெறுவீர்கள்னு அல்லாஹ் தஆலா தன் திருமறையில் சொல்கிறான். இப்போ ஃபஜ்ர் ஆகப்பட்டது 2 ரக்காத் தான். அது குறைவாக தெரியுதுன்னு 4 ரக்காத் தொழுவாங்களா? மாட்டாங்க. ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காட்டி தந்த வழிமுறையில் தான் நம்ம வந்துட்டு நடக்கக்கூடியவங்களாக இருக்கணும். எனவே ரமலானில் தொழும் தொழுகையும் இரவு தொழுகை தான். தராவி என்ற பெயர் வந்துட்டு அல்லாஹுடைய தூதரோ காட்டி தராத ஒன்று. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, செய்திகளில் மிகவும் உண்மையானது அல்லாஹுடைய வேதமாகும், நடைமுறைகளில் மிகவும் சிறந்தது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடைமுறையாகும். காரியங்கள் தீயது மார்க்கம் என்ற பெயரில் புதிதாக உருவானவையாகும். புதிதாக உருவானவை அனைத்தும் பித்அத்தாகும். ஒவ்வொரு பித்அத்தும் வழிகேடாகும். ஒவ்வொரு வழிகேடும் நாளை நம்மை நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்றது வந்துட்டு நினைவு கூர்ந்தவளாய் எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹி தஹ்வானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.